சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் தவிக அரசின் முதல் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற கூட்டத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர், புதிய திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. வெற்றி தமிழகம் என்ற பெயரில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய துறைகளில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. டாஸ்மாக் நிர்வாகம் மறுசீரமைப்பு, மேகதாது, பயிர்க்கடன், தொழில் முதலீடு குறித்து முக்கிய முடிவுகள் எடுப்பது தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தினர். அமைச்சரவை கூட்டத்தில் 436 தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். புதிய திட்டங்கள் மற்றும் அதற்கான நிதி குறித்தும் ஆலோசித்ததாக கூறியுள்ளார். போதைப் பொருட்களை ஒழிப்பது குறித்து முதலமைச்சர் விஜய் முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளதாக நிர்மல்குமார் விளக்கமளித்துள்ளார். இலக்கை நோக்கி செயல்பட சிஎம் விஜய் அறிவுறுத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார். அனைத்து துறைகளுக்கான தொலைநோக்கு திட்டங்கள் குறித்தும், இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள் நலன் குறித்தும் விவாதித்ததாக அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட விடமாட்டோம் என்றும், திட்டத்தை தடுக்க சட்ட நடவடிக்கைகள் எடுப்போம் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் ராஜினாமா ஏற்கப்பட்டது. அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து விலகும் முடிவை பாஜக தேசிய தலைமை ஏற்றது. தமிழகத்தில் புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்க உள்ளதாக அண்ணாமலை அறிவித்துள்ளார். தனது நிலைப்பாடு குறித்து பேசிய அவர், தமிழகத்தில் புதிய அரசியல் கட்சிக்கான தேவை உள்ளதாகவும், வருங்காலத்தில் தனது அரசியல் இயக்கம் கட்சியாக மாறும் என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த 18 மாதங்களாக பாஜக தலைமையுடன் தனக்கு கருத்து வேறுபாடு இருந்ததாக அண்ணாமலை பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கடந்த டிசம்பர் மாதமே பாஜகவில் இருந்து விலகுவதாக கூறியிருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் அவரது இயக்கத்தில் இணைய தனக்கு விடுத்த அழைப்பை மறுத்து பாஜகவில் இணைந்ததாக அண்ணாமலை கூறியுள்ளார். IPS பதவியை ராஜினாமா செய்த பின் ரஜினியின் அரசியல் பாதை எப்படி இருக்க வேண்டும் என இருவரும் பல முறை விவாதித்ததாகவும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்து நடக்கும் பொது தேர்தலில் தனது கட்சி போட்டியிடும் என்று அண்ணாமலை அறிவித்துள்ளார். அரசியல் என்பது ஒரு குடும்பத்திற்கானது மட்டுமல்ல, நிரந்தர தலைவர், நிரந்தர MLA, MP என்ற கொள்கையை உடைப்பேன் என்றும் சூளுரைத்துள்ளார். அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் அமைப்பு உருவாக்கப்படும் என்று அண்ணாமலை அறிவித்துள்ளார். ஒரு சாமானியனுக்கான அரசியல் கட்சி உருவாக வேண்டும் என்றும், எல்லா இடங்களிலும் தூய்மையான அரசியலை கொண்டு வர வேண்டும் என்றும் கூறியுள்ளார். திமுகவை போலதான் இனி பாஜகவை பார்ப்பேன் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பாஜக அதன் கொள்கையை முன்னிறுத்தினால் தங்களது கொள்கையை முன்னிறுத்துவோம் என்றும் கூறியுள்ளார். பிரதமர் மோடி மீது தற்போதும் பெரிய மரியாதை வைத்துள்ளதாக அண்ணாமலை கூறியுள்ளார். தமிழகத்தில் திமுகவின் தயவில் சோஃபா மாடல் ஆட்சி நடப்பதாக உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். முதலமைச்சர் செல்லும் இடமெல்லாம் சோஃபா முதலில் செல்வதாகவும் சாடியுள்ளார். தலைவருடைய உழைப்பால வெற்றி பெற்று அந்த கட்சியுடைய ஆதரவோடு தான் இன்னைக்கு இந்த சோஃபா மாடல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல்ல எங்க போனாலும், இந்த முதலமைச்சர் எங்க போனாலும் முதல்ல சோஃபா போவோம். சோஃபா பின்னாடியே முதலமைச்சர் போவாரு. முதலில் தவிகவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு என்று சொன்னவர்கள் தற்போது அமைச்சரவையில் இடம் பிடித்து விட்டார்கள். தேர்தல் முடிவுகள் முழுமையாக வருவதற்கு முன்பே ஓடிப்போன கட்சி காங்கிரஸ் என்றும், ஆசை யாரை விட்டது என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளார். தேர்தல் முடிவுகள் முழுசா வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கூட கூட்டணி வச்சிருந்த கூடிய காங்கிரஸ் இயக்கம் துரோக கூட்டம் நம்ம பேரை சொல்லி நம்ம தலைவர் முகத்தை காட்டி வாக்குகளை பெற்று தலைவரை பார்த்து ஒரு நன்றி கூட சொல்லாம
ஓடி போச்சு அந்த நன்றி கெட்ட கூட்டம். நம்முடைய கூட்டணியில் ஜெயிச்ச இன்னும் சில கூட்டணி கட்சிகள்ல நம்ம தலைவர்கிட்ட வந்து சொல்லிட்டு, தலைவர் தான் போயிட்டு வாங்கினாங்க. முதல்ல போகும்போது வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டு போனாங்க. அங்க போனோடனே ஆசை யார விட்டுச்சு. மருத்துவ இடங்கள் சரண்டர் விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் விமர்சனத்திற்கு அமைச்சர் அருண்ராஜ் விளக்கம் அளித்துள்ளார். திமுக ஆட்சி காலத்தில் சரண்டர் செய்யப்பட்ட மருத்துவ இடங்களை குறிப்பிட்ட அவர் உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். உயர் சிறப்பு மருத்துவ இடங்கள் தமிழ்நாட்டு மருத்துவர்கள் மூலமே நிரப்ப வேண்டும் என அமைச்சர் அருண்ராஜ் வலியுறுத்தியுள்ளார். மாநில உரிமையை பாதுகாப்பதில் தாவேக அரசு உறுதியாக செயல்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். கட் ஆஃப் மதிப்பெண்ணை குறைத்து உயர் சிறப்பு மருத்துவ இடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என தமிழக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அனைத்திந்திய ஒதுக்கீட்டிற்கு மாற்றுவது தமிழகத்திற்கு எதிரானது என்றும் தமிழக மருத்துவர்களால் இடங்கள் நிரப்பப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். சென்னையில் காயிதே மில்லத் பிறந்தநாள் நிகழ்வில் திமுக காங்கிரசார் இடையே ஏற்பட்ட மோதலால் பரபரப்பு. செல்வ பெருந்தகையை மரியாதை செலுத்துவதை திமுகவினர் தடுத்த நிலையில் சலசலப்பு நிலவியது. தாவேக தலைமையில் புதிய கூட்டணி உருவாகி உள்ளதாக காங்கிரஸ் ராஜ்யசபா வேட்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி சமூக வலைதளத்தில் பரபரப்பு பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். தாவேக தலைமையில் காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட், IUML இணைந்து தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி உருவாகி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாவேக தலைமையிலான புதிய கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் இடம்பெற்றதாக கூறிய பிரவீன் சக்கரவர்த்தியின் கருத்திற்கு முத்தரசன் மறுப்பு தெரிவித்துள்ளார். தாங்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வதாகவும் தாவேக ஆட்சிக்கு வெளியில் இருந்து ஆதரவு வழங்கி வருவதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். காங்கிரஸ் மாநிலங்களவை வேட்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தியின் புதிய கூட்டணி குறித்த பதிவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கண்டனம் தெரிவித்துள்ளார். கூட்டணி குறித்து யாரும் தங்களை அணுகவில்லை என்றும் தாவேக அரசுக்கான ஆதரவு நிலைப்பாடு ஏற்கனவே தெளிவுபடுத்தப்பட்டு விட்டதாகவும் கூறியுள்ளார். கல்வி கட்டணம் என்பது கருப்பு பணம் அல்ல, விவரங்களை சொல்லலாம். கட்டண விவரத்தை வெளியிட வேண்டும் என்ற தமிழக அரசின் உத்தரவுக்கு எதிராக தனியார் கல்வி நிறுவனங்கள் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. சென்னை பெரம்பூரில் முன்னாள் காதலன் வீடு புகுந்து தன்னை தாக்கியதாக பெண் பரபரப்பு புகார். காவல்துறையில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என வீடியோ ஆதாரங்களை வெளியிட்டு குற்றச்சாட்டு. சென்னை பெரம்பூரில் வீட்டில் தனியாக இருந்த சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞர் கைது. சிவசங்கரன் என்ற இளைஞரை கைது செய்து செம்பியம் போலீசார் தீவிர விசாரணை. இனி பிளெக்ஸ் பேனர்களை தவிர்த்து துணியால் பேனர் வைக்க முயல்வோம் என அமைச்சர் ராஜீவ் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் நொய்டாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏசி வெடித்ததால் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. உயரமான கட்டடம் என்பதால் தீயை அணைப்பதில் சிக்கல் நீடித்த நிலையில் தீ போராடி கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. इसके ऊपर वाले घर में भी ना पहुंच जाए।
काला तो क्या पूरी बिल्डिंग கேரள மாநிலம் மூணாறில் காட்டு யானை படையப்பா மீண்டும் அட்டகாசம். வீடு முன்பு நிறுத்தி வைத்திருந்த காரை துவம்சம் செய்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. தாவேக அரசின் முதல் சட்டப்பேரவை கூட்டம் வரும் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. அலுவல் ஆய்வு கூட்டத்திற்கு பிறகு மற்ற விவரங்கள் வெளியிடப்படும் என சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் கூட்டம் 2026ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 18ஆம் நாள் வியாழக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூடும். அவ்வாயம் தமிழ்நாடு மேதகு ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுமா என்பதை ஆளுநர் உரையின் போது பாருங்கள் என சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தெரிவித்துள்ளார். அதிமுக விவகாரம் தொடர்பாக உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். அந்த தேசிய கீதம் புரோட்டோகால்லாம் எப்படி யூஸ்வலா இருக்கிற மாதிரி தான் இருக்குமா, இல்ல ஆளுநருக்கு தான் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கோமா? சட்டமன்ற பேரவை ஆளுநர் உரை நிகழ்கிற போது என்ன நடக்கிறது என்பதை நீங்களே பார்க்க போகிறீர்கள். காயிதே மில்லத்தின் 131வது பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் விஜய் மரியாதை செலுத்தினார். சென்னை திருவல்லிக்கேணியில் அமைந்துள்ள காயிதே மில்லத்தின் துயிலிடத்தில் மலர் போர்வை அணிவித்தார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 14,430 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,15,440 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்க் திருட்டு சம்பவம் தொடர்பான விசாரணையில் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. மின்வாரிய அலுவலகத்தில் 18 ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட நிலையில் பெங்களூரு கடையில் 35 ஹார்ட் டிஸ்குகளை கோபிநாத் விற்றது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மின்வாரிய அலுவலகத்தில் 18 ஹார்ட் டிஸ்குகள் மட்டுமே திருடு போனதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் இதுவரை 35 ஹார்ட் டிஸ்குகள் மீட்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 17 ஹார்ட் டிஸ்குகள் யாருடையது, எங்கே திருடப்பட்டது என போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் வரும் ஜூலை மாதம் முதல் மின்சார கட்டணம் மீண்டும் உயர்த்தப்படுவதற்கான புதிய அறிவிப்பை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் விரைவில் வெளியிட வாய்ப்புள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் நுகர்வோர் குறியீட்டு எண் 3.48 உயர்ந்துள்ளதன் அடிப்படையில் பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்பட்டு இந்த புதிய மின் கட்டண நிர்ணயம் செய்யப்பட உள்ளது. தென்காசியில் குழந்தையை சாக்குப்பையில் வைத்து துன்புறுத்திய அங்கன்வாடி ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். குழந்தையை துன்புறுத்திய வீடியோ வெளியான நிலையில் நடவடிக்கை. கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை மணிக்கூண்டு திடல் நிழற்குடையில் முதலமைச்சர் விஜயின் பெயரை வைப்பதா, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் பெயரை வைப்பதா என்று மோதல் நிகழ்ந்துள்ளது. தாவேக மற்றும் திமுகவினரிடையே ஏற்பட்ட இந்த மோதலால் 300க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் சிக்னல் கோளாறு. பெருங்களத்தூர், வண்டலூர் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மின்சார ரயில்கள் நிறுத்தப்பட்டதால் மக்கள் அவதியடைந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக குற்றாலத்தின் அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மெயின் அருவியிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சீரமைப்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது.